இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்டுதோறும் மகாராஷ்டிர மாநிலம் பெரும் மழையை சந்திப்பது வாடிக்கை. மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கும். லட்சக்கணக்கான மக்கள் சொல்லனா துயருக்கு ஆளாவார்கள். பேருந்து, ரயில், விமானம் என அனைத்து விதமான போக்குவரத்தும் பாதிக்கப்படும். இதற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கான முன்மொழிவை முன்னெடுத்திருக்கிறது தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக அரசு. மாநில அளவில் அவசர கால செயல்பாட்டு மையம் தொடக்கம், மாவட்டங்களில் உள்ள எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர்களை நவீனப்படுத்துதல், பேரிடர் மேலாண்மையை கற்றுக் கொடுக்க தனி கல்வி நிறுவனத்தை தொடங்குதல் என 3 முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் தேவேந்திர பட்னாவிஸ். பாஜக அரசின் இந்த செயல்பாடுகள் விரிவான, ஒருங்கிணைந்த மற்றும் வலுவான பேரிடர் மேலாண்மைக்கு வழிகோலும் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்கிறார்கள் வல்லுநர்கள். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கென தனி இணையதளமும் ஆபத்தி சகாயக் என்னும் மொபைல் செயலியும் தொடங்கப்பட்டுள்ளன. அவசர கால செயல்பாட்டு மையம் நவீனப்படுத்தப்படுவதை வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சியாக மட்டும் பார்க்கக்கூடாது. பாதுகாப்புடன் கூடிய ஒருங்கிணைந்த மற்றும் விரைவான செயல்பாட்டின் தொடக்கம் இது. விதிகளுக்கு உட்பட்டு உலக தரத்துக்கு இணையாக அவசரகால செயல்பாட்டு மையம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. தகவல்களை பெறுவதற்கும் கடத்துவதற்கும் தேவையான அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் ஸ்டேட் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டரில் உள்ளன. அதிக செயல்திறன் கொண்ட கணினிகள், காணொலி மூலம் கலந்துரையாடும் வசதி, ஏராளமான தகவல்களை சேமித்து வைக்கும் சர்வர்கள், சேட்டலைட் போன், வயர்லெஸ் கருவிகள், செயற்கைக்கோள் மற்றும் AI தொழில்நுட்பத்துடன் புவியை கண்காணிக்கும் வசதி என பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடர்களால் உண்டாகும் பாதிப்புகளை நிகழ் நேரத்தில் கண்டறிந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நவீன தொழில்நுட்பங்கள் பெரிதும் உதவும். பேரிடர் காலத்தின் போது மக்களுக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவதற்காக ஆபத்தி சகாயக் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அவசர காலத்தில் உதவி தேவைப்படும் மக்கள் SOS வசதியை பயன்படுத்தி கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ள முடியும். மேலும் புகைப்படம், வீடியோ மற்றும் லொகேஷனையும் அனுப்பலாம். இத்தகைய செயல்பாடுகள் மூலம் எதிர்காலத்தில் பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க முடியும்.